வாங்க லக்ஷ்மிம்மா, நல்லா இருக்கீங்களா? ம் ஏதோ இருக்கேன் சிங்காரம். இந்த உலகத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கஷ்டப்படணுங்கிற தம்ம விதி. நீங்க கும்பிடுற சாமி என்னைக்குமே உங்களை கைவிடாதுமா. சிங்காரம், அம்மா எதுவும் வேணுமாம்மா? தப்பா நினைச்சுக்காதீங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு கடன் வாங்கி பழக்கம் இல்லை. அப்பார்ட்மெண்ட்ல யார்கிட்டையும் கேட்கறதுக்கு எனக்கு தயக்கமா இருக்கு. எவ்வளோம்மா வேணும்? என்னம்மா வாட்ச்மேன் ஆச்சே, பணம் வச்சிருப்பானோ இல்லையோன்னு பாக்குறீங்களா? உங்களுக்கு நான் வட்டிக்காவது வாங்கி கொடுப்போம்மா. நீங்க எவ்வளவு வேணும்னு மட்டும் சொல்லுங்கம்மா. எனக்கு சொல்லுங்கம்மா. மருந்து வாங்குறதுக்கு ஒரு 200 ரூபாய் இருந்தா போதும். அம்மா அவ்வளவு தானம்மா? ஒரு நிமிஷமா. இந்தாங்கம்மா, குடிங்கம்மா. ஒரு வாரத்துல திருப்பி கொடுத்துடுறேன். என்னங்கம்மா இப்படி பேசுறீங்க? நீங்க எப்ப வேணாலும் கொடுங்கம்மா. முதல்ல போய் மருந்து வாங்குங்கம்மா. நன்றி சிங்காரம். அம்மா என்னம்மா இதெல்லாம்? என்ன சார், லக்ஷ்மி மேடத்தை பார்த்ததுல இருந்து ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல மேடி, அவங்க எதுக்கு அங்க வந்திருப்பாங்கன்னு யோசிக்கிறேன். சார், இத நீங்க அவங்க கிட்டே கேட்கலாமே, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என்ன பாக்குறீங்க? நீங்க கட்டின தாலி இன்னும் அவங்க கழுத்துல தானே இருக்கு. அப்புறம் ஏன் சார் தயங்குறீங்க? அவங்க கிட்ட பேசுங்க, உங்களுக்கு வேண்டியதை செய்யுங்க. அது உங்க கடமை சார். ஏத்துக்கப்படாத உறவுல உரிமை எங்கிருந்து வந்தது மேடி? அப்படியே உரிமை இருந்தாலும் அவங்க சம்மதம் இல்லாம நாம அவங்களுக்கு உதவுறது கூட தர்மம் கிடையாது. அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவங்க வாழறாங்க, நாம போய் தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்புறம் எதுக்கு சார் தாலி கட்டினீங்க? திரும்ப திரும்ப எல்லாரும் ஏன் அதே கேள்வியை கேட்டுட்டு இருக்கீங்க? அதை நாங்க விருப்பப்பட்டு செய்யல, நடந்துருச்சு, அவ்வளவுதான். சந்தோஷ் கூட இருக்கிறது தான் அவங்களுக்கு சந்தோஷம். நான் தூரமா நின்று அவங்கள கவனிச்சுக்கிட்டே இருக்கேன், இருப்பேன். ஆனா அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் முத ஆளா போய் நிப்பேன். மா, நல்லா இருக்கீங்களாமா? வணக்கம் சம்பந்தியம்மா, நல்லா இருக்கீங்களா? என்ன சம்பந்தியம்மா, நாங்க எல்லாரும் உங்க வீடு தேடி வந்து நிக்கிறோம், உள்ள வான்னு கூப்பிட மாட்டீங்களா? வாங்க வாங்க. ரொம்ப அருமையான இடத்துல வாழ்றீங்கம்மா. என்ன அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் எங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. கற்பகம், வீடு ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமாங்க. என்னம்மா வாங்கன்னு தான் சொல்ல மாட்டேங்கிற, உட்கார்னு கூடவா சொல்ல மாட்டேன்? உட்காருங்க. போங்கம்மா. மறந்துட்டேன், இந்தாங்க சம்பந்தியம்மா. எதுக்கு இதெல்லாம்? முதல் தடவையா வீட்டுக்கு வந்திருக்கோம், எதுவும் வாங்காம எப்படி? இந்தாங்க. டீ காஃபி ஏதாவது உங்க சாப்பிடுறீங்களா? இஷ்டமா, உங்க கையால எது கொடுத்தாலும் பரவாயில்ல. ஐயா வணக்கம், என் பேர் சண்முகம். இவங்க என் மனைவி கற்பகம். வணக்கங்க. இவங்க என் அம்மா, இவர் என் மச்சான், அவர் என் மருமக புள்ள. இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் உங்க மருமக அம்மாவா நடிச்சாங்க. சம்பந்தியம்மா, எங்க மாப்பிள்ளை எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து நீங்க கல்யாணத்துக்கு வந்து அம்மாவா நடிச்சது வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. என்ன மன்னிச்சிரு தாயி, உன் கழுத்துல தாலி இல்லாதத பார்த்து நான் பண்ண கலாட்டாவுல அந்த தம்பி உன் கழுத்துல தாலிய கட்டிட்டான். எவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணிருக்கம்மா. இந்த சின்னஞ்சிறுசுங்க வாழ்க்கைக்காக
ஊரு சனங்க மத்தியில தாலிய கட்டிக்கிட்ட. உன் மனசு அந்த சாமிக்கு சமமா. என்னது சாமிக்கு சமமா? இந்த அபார்ட்மெண்ட்ல கௌரவமா வந்த நாங்க இப்படி அசிங்கப்பட்டு நிக்கிறோம்னா அது எல்லாமே உங்களாலதான். ஐயா, அதுக்காக தான் நாங்க எல்லாரும் சமந்தி அம்மா முன்னாடி வந்து நிக்கிறோம். உங்க கோவத்துல நியாயம் இருக்கு, அதை நாங்க ஒத்துக்கிறோம். அதே சமயம் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. ஹாய் சந்தோஷ் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? உங்க வீட்டுக்காக தான். எங்க குடும்பம் இப்ப இருக்கிற நிலைமைக்கு காரணமே நீதான்டா. அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல நீ செத்து நான் ஜெயிலுக்கு போயிருந்தா கூட நான் இந்த அளவுக்கு அவமானப்பட்டிருக்க மாட்டேன். அன்னைக்கு என்ன போலீஸ்ல இருந்து காப்பாத்துனதுக்காக தான் எங்க அம்மா உன் கல்யாணத்துக்கு அனுப்பி வச்சு அங்க வந்தவங்களை நடிக்க சொல்லி எங்க அம்மா வாழ்க்கையை கெடுத்து என் குடும்பமே அசிங்கப்படுற மாதிரி பண்ணிட்டியடா. நீயும் அந்த ஹரியும் சேர்ந்து போற திட்டமாடா. எனக்கு வர்ற ஆட்டத்துக்கு நாங்களும் மதுரைக்காரங்க தான்டா. ஏன்னா தேனா பஞ்சாயத்து பண்ற எங்ககிட்டயே பிரச்சனை பண்றியா? யோ, அவ பண்ண காரியத்துக்கு அவனை வெட்டி போட்டுக்கணும். அவனை உயிரோட விட்டதுக்கு நீ சந்தோஷப்பட்டுக்கோ. ஏய், இவனை சும்மா விடக்கூடாது மாமா. நம்ம செந்தூர் அண்ணாச்சி பையன் சந்திர போஸ் இங்கதான போலீஸா இருக்கான். அவனுக்கு இப்ப போன போடுறேன். போலீஸ்னா பயந்துருமா? யோ, ஓடியா போன. போடு போடு போடு. போறேன்டா, போறேன். ஐயா ஐயா, நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். போலீஸ் எல்லாம் வேண்டாம் ஐயா, வேண்டாம். டேய் தம்பி, நான் தான் பேசுறேன். நம்ம சமூக மாமா மருமக மேல ஒருத்த கை வச்சிட்டாடா. அவன் கையில காப்பு போடணும்டா. நான் அட்ரஸ் அனுப்புறேன். இந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி உடனே அனுப்பு. அனுப்பு அனுப்பு அனுப்பு, சீக்கிரம் அனுப்பு. ஐயா ஐயா ஐயா, ஏதோ தெரியாம நடந்துருச்சு, விட்டுற சொல்லுங்க ஐயா. யார் சின்னசாமி? நான் தான் சார். நீங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணதா? ஆமா சார், நான் தான் என்ன பண்ணேன். விஷயங்க? இத பாருங்க சார், எங்க வீட்டு மாப்பிள்ளை எப்படி அடிச்சிருக்கான் பாருங்க. அடிச்சதுல ரத்தமா ஊத்துது பாருங்க. இவன் தான் சார் அடிச்சான். அரெஸ்ட் பண்ணுங்க சார் இவனை. ஏய், நீ என்ன பெரிய ரவுடியா? சார், ஏய், எங்கிட்டியா வா, ஆடுறா. ஐயோ குட்டி சந்தோஷ். ஐயா ஐயா, விட்டுருங்க ஐயா. சார் சார் சார், ஏத்தி வர தயவு செஞ்சு விட்டுருங்க ஐயா. ப்ளீஸ் அவனை விட்டுருங்க சார், மன்னிச்சு விட்டுருங்க ஐயா. ஐயா சார் ப்ளீஸ். சந்தோஷ்